பழைய ஏற்பாட்டில் மீரியாம் என்கிற ஒரு சகோதரி இருந்தால், அவளும் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தெபோராள் என்கிற பெண்கள் இருந்தால், அவளும் என்ன செஞ்சா, பெண் இருந்தால் அவளும் ஆராதித்தாள். அடுத்து அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்னாலும் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. அதில் இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் சர்ச்சில் வாசித்த சங்கீதம், இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு பாடலின் அடிப்படையில் எழுதப்பட்டது. நிறைய பெண்கள் தான் நல்லா பாட்டு பாடுறவங்க ஆண்களை விட. உண்மையை சொல்லணும்னா நல்ல பாடல் திறமைகளை கர்த்தர் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் பாட்டு தான் பாட மாட்டோம் நம்ம, சரியா? இப்போ மரியாளுடைய பாடலை நாம் பார்க்க போகிறோம். மரியாளுக்கு இந்த பாடலை பாடும்போது அவளுடைய வயது என்ன என்றால் 13 to 15 வயது இருக்கும் என்று நான் முதல் வாரத்திலேயே சொன்னேன். அவளுடைய டீனேஜின் ஆரம்பத்தில் இந்த 10 வசனங்களை பாடலாக பாடுகிறாள். இந்த 10 வசனங்களையும் அவள் எங்கே இருந்து எடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் 40 இடங்களில் இருந்து எடுத்திருக்கிறார். எத்தனை இடங்கள்ல இருந்து? 40 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் சொல்லுங்க? 39 புஸ்தகம். ஆனால் அவள் 40 இடங்களில் இருந்து இந்த 10 வசனங்களை எடுத்திருக்கிறாள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இந்த மேரியோடைய, இந்த மரியாளுடைய பாடலை நீங்கள் பார்க்க முடியும். மரியம்னு நான் ஹிந்தியில் சொல்கிறேன், சரியா? எனக்கு அப்பப்போ தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் வந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மேரி, மரியம், அப்புறம் மரியாள் எல்லாமே ஒன்று தான். என்ன மாதா மரியா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்த ஒரு பெண், 14 வயசு அல்லது 15 வயதுக்குள்ளேயும் அவளுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். ஸ்ரீநிதி, உனக்கு வயசு என்னடா? 13 வயசு. இப்போ மேரி ஸ்ரீநிதி மாதிரி வயசு தான் அவளுக்கு. அவளுடைய டீனேஜினுடைய ஆரம்பத்தில் இந்த தூதன் சொல்லுகிறான், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். ஒப்பு கொடுத்துட்டு நிறைய காரியங்களை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, மரியாளுடைய பாட்டை பற்றி கவனமாய் கவனிக்க போகிறோம். இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், மரியாளுக்கு நல்ல வேத அறிவு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வசனத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். She knew the word of God by heart. அவள் மனப்பாடமாய் வேத வசனங்களை அறிந்து வைத்திருந்தார். உங்களுக்கும் எனக்கும் கையில் வச்சிருக்கிற பைபிள் மாதிரி மரியாள் கையில் பைபிள் கிடையாது. தோல் சுருள்களில் தான் பைபிள் இருந்தது. தோல் சுருள்களை ஆண்கள் மட்டும்தான் வாசிக்க முடியும். ஆண்கள் தான் ஜெபாலயத்தில் போய் வாசிக்கிறத கேட்க முடியும். ஆனால் இந்த மேரிக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படி சொன்னால், அவளுடைய தாயும் தகப்பனும் அவளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபாலயத்தில் போய் தன்னை பற்றி எழுதியிருக்கிற வசனத்தை தோல் சுருளில் வாங்கி என்ன செஞ்சாராம்? வாசித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருந்ததை வாசித்தார். தோல் சுருளை ஒரு பக்கம் சுருட்டி தான் வச்சுருப்பாங்க. சுருட்டிக்கிட்டே வரும்போது இன்னொரு பக்கம் அது சுருண்டுக்கிட்டே இருக்கும், சரியா? அப்படிப்பட்ட இப்போ பைபிளுடைய மேனுஸ்கிரிப்டை இந்த ரூமுக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்த ரூமே பத்தாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமே அவ்வளோ இருக்கும். ஆனால் அவளுக்கு என்னது? வசனம் ஞானத்தில் இருந்தது. யூத பெண்மணிகள் எல்லாருக்குமே வசனத்தை வீட்டில் கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் கடமை. இந்த மரியாளுக்கும் அப்படி தான் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்த உடனே ஒரு நாள் என்ன ஆச்சு? தேவதூதன் முன்பாக சொல்லுகிறான், நீ ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவ அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்லுகிறான், நான் இதை எப்படி அறிவேன்? புருஷனை அறியேனே. பாருங்க, ஒரு கன்னி பெண் இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் மத்தியில் அவள் கர்ப்பவதியாய் மாறுகிறாள் என்றால், திருமணமாகாமல் அவளை கொலை செய்ய வேண்டும் என்பது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை. நல்லா கவனிங்க. அவள் விபச்சார பாவத்திலே அல்லது வேசித்தன பாவத்திலே ஏதாயிலும் ஒன்றில் அகப்பட்டு கர்ப்பவதியானது கண்டுபிடிக்கப்பட்டால், ஏன்னா இவளை திருமணத்துக்கு நிச்சயித்தாச்சு, இவளை இன்னும் கொஞ்ச நாளில் யோசேப்பு கல்யாணம் பண்ண போகிறார். 2 பேருக்கும் ஒரே ஊர் தான். 150 பேர் தான் வாழ்வாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு குட்டி ஊர். அந்த குட்டி ஊரில் இவ வயிற்றில் இப்பொழுது ஒரு குழந்தை இருப்பது மேரிக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். ஊர் ஃபுல்லாக செய்தி பரவுகிறது. அவளுடைய ஆபத்தான சூழ்நிலையிலே அவள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறாள், அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
ஒரு பக்கம் ஆபத்து, ஒரு பக்கம் அவமானம். என்ன ஆபத்து? அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். பெற்றோரே அவளை கல்லெறிந்து கொலை செய்வார்கள். கன்னி பெண்ணு பாசமாயிட்டான்னா என்ன, ஏன் கல்லெறிஞ்சு கொலை செய்கிறாங்க அப்படி சொன்னால், பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை ஆண்டவர் கல்லில் தான் எழுதி வச்சார். ஏன்னா மோசேட்ட சொல்கிறாரு, நீ கற்பலகையை எடுத்துகிட்டு எங்கே வா, மலைக்கு வா. இன்றைக்கி நீங்கள் பைபிள் புரட்ட வேண்டாம், அதனால் ஒரே இடத்துலேருந்து தான் பேச போகிறேன், அதனால் நீங்கள் என்னை கவனித்தா போதும். கற்பலைகளை இழைச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதில் கட்டளைகள் எழுதி கொடுக்குறார். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், விக்கிரக ஆராதனை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத. ஏன் ஜனங்க கல்லெறிஞ்சு கொண்டாங்க அப்படி சொன்னால், யாராயிலும் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் ஈடுபட்டால் அல்லது அதை பிடிக்கப்பட்டால் அவனை அந்த கல்லை வச்சு சொல்லி சொல்லி அடிப்பாங்களாம். இப்போ ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா கல்லை வச்சு அவனை என்ன சொன்னால், திருடாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக அப்படி சொல்லி கல்லை வச்சு எறிவாங்களாம். இப்போது மேரி விபச்சாரம் செய்வதற்கு சமமான ஒரு பாவத்தை செய்துவிட்டாள் என்று ஜனங்களுக்குள்ளே தெரிந்தும், இவளுக்குமே தெரியும் எனக்கு பெரிய ஆபத்து வெளியே சுற்றி இருக்கிறது. ஆனால் அவள் எப்படி பாடுகிறாள் தெரியுமா? 46வது வசனத்தை பாருங்கள். 46, 47 வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி. கவனிங்க, வெளியிலே ஆபத்துகள் சுற்றி இருக்கிறது, வெளியிலே அவமானங்கள் சுற்றி இருக்கிறது, வெளியிலே குழப்பங்கள் சுற்றி இருக்கிறது. மேரி சொல்லுகிறாள், என் ஆத்துமா களி கூறுகிறது, என் ஆவி மகிமைப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? வெளியிலே எத்தனை எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் உள்ளே இருந்து வருவது தான் ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடலில் அவர் சொல்கிறார், என் ஆவி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா ஆண்டவரை துதிக்கிறது. உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் ஆபத்தின் நேரத்தில் நீங்களும் நானும் மேரிய மாதிரி சொல்ல முடியுமா? எனக்கு எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் உண்டா? ஆராதனை, இன்றைக்கி இருக்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கி உலக பிரகாரமாய் ஜனங்கள் திருச்சபைகளில் இருக்கிற ஆராதனை அவுட்வர்ட்லி, வெளியரங்கமான ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், புகைகள், இதுதான் இருக்கிறதே தவிர உள்ளான ஒரு ஆராதனை இல்லை. ஆராதனை குறைந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? இந்த மேரியோடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் இருக்கட்டுமே, வெளியில் 1000 பிரச்சனை என்னை சுற்றி இருக்கட்டும், நான் என் தேவனை மகிமைப்படுத்துவேன், நான் என் ஆண்டவரை துதிப்பேன், நான் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். 46ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருப்ப வேண்டாம், யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க, கவனிங்க, நான் விட்ட வசனத்தை மட்டும் வாசிங்க. 46ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார், பூமி நிலை மாறினாலும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அசைந்து என்ன பொங்கி நாம் பயப்படும். என்னை சுற்றி அவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும், அந்த சங்கீதக்காரன் சொல்கிறத கவனிங்க, நான் நிற்கிற பூமி அசைதுங்க. அப்புறம் சுனாமி எழும்பி வருது. 24ஆம் தேதி 2004வது வருஷத்தில் பெரிய சுனாமி இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. என்ன சுனாமி வந்தது, என்னை சுற்றி அவ்வளவு சுனாமி, என்னுடைய சூழ்நிலைகளை அழிக்கிற மாதிரி காரியங்கள் வந்தது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, 4வது வசனத்தை பாருங்களேன், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். எனக்கு வெளியில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், மலைகள் நடுங்கட்டும், சமுத்திரம் எழும்பட்டும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்குள்ளே ஒரு நதி உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ள ஒரு நதி உண்டு? ஆமென். வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டுமே, என் உள்ள ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்யுமா? என்னை சந்தோஷிப்பிக்கும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் அதிகாலையில் அதற்கு என்ன செய்கிறாராம்? சகாயம் பண்ணுகிறார். அந்த நாளின் பிரச்சனைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருவதற்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சகாயம் பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன டேஞ்சரோடு இருக்கிறீங்க,
என்னென்ன ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. நான் என்னால் சொல்ல முடியும். இங்கே சில வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, அவர்களுடைய பெற்றோர்களே அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் உண்டு. இந்த மரியாளுக்கு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பது தெரியும். அவருக்கு ஒரு பேர் வைக்கிறா, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள. பழைய ஏற்பாட்டில் 2 சகோதரிகள் இப்படி பாடினாங்க, அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று. வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:4. அடுத்து இன்னும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. யாத்திராகம புஸ்தகம் 15 அதிகாரம். ஒரு 2:4. பலவான்களின் வில் முறிந்தது, பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். 2வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை போல, அன்னாள்கிட்ட கேட்டிங்கன்னா அன்னாள் சொல்லுவா, என் ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. மேரிட்ட கேட்டிங்கன்னா மேரியும் சொல்லுவா, என் தேவனுடைய நாமம் என்னது? பரிசுத்தம் உள்ளது. இன்னும் ஒரு அம்மாவை பற்றி பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 15 அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மேரி இங்கே இருந்தெல்லாம் இந்த வசனத்தை எடுத்துருக்கிறார். எடுத்து வாசிங்க. கலங்குவார்கள், நடுக்கம் பிடிக்கும். இப்போ 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும். கவனிங்க, மீரியாம் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அப்படி சொல்லிட்டு சொல்கிறா, ஏதோமின் பிரபுக்கள் விழுந்து போனார்கள். அடுத்து அண்ணாலை பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்கிறா, ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், பலவான்களின் வில் முறிந்தது. இங்கே மேரியும் என்ன சொல்கிறா தெரியுமா? அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா? வாசிக்கலாம். 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிங்களேன். அக்கிரமம் செய்தார், சிதறடித்தார். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் சொல்லுங்கள். பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மை. வெரி குட். பரிசுத்தத்துக்கு ஏதாச்சும் வேறு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்களேன். உண்மை. வேற சொல்லுங்கள். பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம்னு சொல்லும்போது நம்ம கண்ணுக்குள்ளே அப்படியே ஒரு வெள்ளையாக ஒன்று வருதில்ல. பரிசுத்தம் அப்படின்னா இந்த 3 சகோதரிகளும் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். பரிசுத்தம் அப்படின்னா அதனுடைய சரியான அர்த்தம் செப்பரேட்டட் ஒன் அப்படின்னா வித்தியாசமாக செயல்படுகிறவர். வித்தியாசம்னா ஒரு கோளாறாக செயல்படுறவர் கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. மதுரைக்காரங்க சொல்லுவாங்க, இல்லை கோளாறு பிடிச்ச வேண்டாம், அப்படி கிடையாது. எல்லாரும் போகிற பாதையில் இயேசு போகிறவர் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமாக செயல்படுகிற. மேரியை கேட்டால் மேரி சொல்லுவா, என் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அண்ணாலை கேட்டால் சொல்லுவாள், என் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறா, பலவானின் வில் முடிந்தது. அவன் யார் தெரியுமா? பலவான். அந்த பலவானிடத்தில் ஒருவனும் போகவே முடியாது. பலவானுக்கு முன்னாடி வர யாருக்கும் தைரியமும் இல்லை. ஏனென்றால் அவன் பணத்தில் பலம் உள்ளவன், ஞானத்தில் பலம் உள்ளவன், இந்த உலகத்தில் இருக்கிறவன். அப்புறம் அவன்கிட்ட ஆட்கள் பலம் இருக்கிறது, எல்லா பலமும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வில்லு மட்டும் உடைக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தம் உள்ளவர் என்றால் அர்த்தம் என்ன? எல்லாரை போல ஆண்டவர் செயல்பட மாட்டார். நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இப்படி தான் அடுத்து செயல்பட போகிறார். நோ, அப்படி செய்ய மாட்டார். உங்கள் நினைப்பை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாய் செயல்படுகிறவர் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மீரியாம் சொல்லுகிறாள், என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையில் சொல்கிறா தெரியுமா? பார்வோன் என்கிற பெரிய சக்தி 430 வருஷம் எகிப்து தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தது. அந்த பார்வோனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள் தான். பார்வோனை தேவனாக வணங்கினார்கள். அவனைப் போல ஒரு வல்லமையுள்ள ராஜா யாருமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாரும் நினச்சாங்க இஸ்ரவேலர்களுடைய ஆண்டவர் பாவம், ஏமாளி ஆண்டவர், என்ன அருவருப்பானவர்களின் ஆண்டவர் அப்படி நினச்சாங்க.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய கரத்தை அந்த தேசத்திலே விளங்க பண்ணினார். 10 அடையாளங்களை செய்தார், 10 அற்புதங்களை செய்தார். அவன் நினச்சிக்கிட்டான் நான் பலவான் பலவான் நினச்சிக்கிட்டான். பலவானை அவன் ஆசனத்திலிருந்து தள்ளினார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை பாருங்கள். 52 வசனம், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 52. அவன் பலவான், நோ ஒன் கேன் என்டர் ஹிஸ் பிரசன்ஸ். அவனுக்கு முன்பாக யாரும் போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பலவானுடைய சீட்டிலிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பலவான்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த மேரி சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் பார்த்த நிறைய பலவான்களை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆசனங்களில் இருந்து தள்ளிவிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற பலவான்களை தேவனால் தள்ளிவிட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி தள்ளிடுவாரோ அப்படி தள்ளிடுவாரோ, அவருக்கு இன்னும் யூனிக்காக ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழியிலே செயல்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆண்டவருடைய அந்த ரிவர்சல், ஆண்டவருடைய அந்த 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 வித்தியாசமான செயல்பாடுகளை பாருங்கள். தாழ்மையானவர்களை என்ன செய்கிறாராம்? உயர்த்தினார். தாழ்மையானவர்களை தாழ்த்துகிற இந்த காலத்தில், ஏன்னா இன்றைக்கி ஒரு வேளை இங்கே ஒரு பெரிய அதிகாரி வரார், பெரிய ராஜா வரார் அப்படின்னா அவர் யார்கிட்ட போவார்? கண்டிப்பாக சொல்கிறேன், அவருடைய ஈக்குவலுக்கு, அவருடைய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்ககிட்ட தான் போவார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாழ்மையானவர்களை அந்த இடத்துல உயர்த்துகிறார். எந்த இடத்துல? பலவான் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான் பார்த்தீங்களா, அவன் சீட்டிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைக்கிற ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் தாழ்வில் இருந்தோம், கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்னால் சொல்ல முடியும். சாத்ரா கேட்டால் சொல்லுவான், பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு தகுதியே கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துகிற ஆண்டவர், பலவான்களை தள்ளுகிற ஆண்டவர். பலவான் பலத்துக்கிட்டே போகிறான், ரிச் பிகம் ரிச் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நோ, ஆண்டவரால் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்த முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்றத விளக்குவதற்கு அவள் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறாள். வாசிங்களேன். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பாருங்க. பரிசுத்தம் உள்ள தேவன் வித்தியாசமாய் செயல்படுவார். உங்களுக்கு எனக்கு அந்த ஏக்கம் இருக்க வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுங்க ஆண்டவரே. ஹியூமன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஆண்டவரே, மனிதர்கள் என் வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு இப்படி ஆயிரும், இவளுக்கு இப்படி ஆயிரும், அது நடக்கும், இப்படி போய் இங்கே லாக் ஆவாங்க, அதுக்கடுத்து நான் இங்கே வந்து நிற்பேன். நோ, எதுவுமே நடக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், வித்தியாசமாக செயல்படுகிறவர். அங்கே இந்த வார்த்தையை எங்கேருந்து அவள் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொன்னால், அன்னாளின் இடத்திலிருந்து எடுத்திருக்கிறாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் அன்னாள் உபயோகித்த அதே வார்த்தையை இந்த மரியமும் மேரியும் யூஸ் பண்ணுகிறாள். வாசிங்களேன். 5வது வசனத்தை பாருங்கள். திருப்தியாக இருந்தவர்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பல செய்யப்பட்டாள். இப்பொழுது அன்னாளுக்கு ஒரு குழந்தை தான் கிடச்சிருக்கு. கவனிங்க, ஒரு குழந்தை தான் கிடச்சிருக்கு. அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சது யார் தெரியுமா? கர்த்தர் தான் அடைச்சார், ஆண்டவர் தான் அடைச்சார். ஆண்டவர் அடைச்சதை யார் பேசினா? அவளுடைய சக்களத்தி அவளை எள்ளி நகையாடினாள். கர்த்தரே ஒரு வேளை சில நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தடையாக வச்சுருப்பார். அதை பார்த்து யாரெல்லாம் உங்களை எதிர்த்து பேசினார்களோ, எள்ளி நகையாடினார்களோ, இவளுக்கு ஒரு வேலை இல்லை, இவங்க ஒரு தரித்திரம் பிடிச்சவங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை, வீட்டில் எதிர்த்த வீட்டுக்காரங்க பாரு, காலையில் ஆரம்பிக்காங்க, ராத்திரி வரைக்கும் சண்டை போடுறாங்க, எள்ளி நகையாடுகிற. ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கிற சில குறைவுகளை கண்டு சொந்த பந்தங்கள், எதிர்த்த நண்பர்கள், நீங்கள் பார்க்கிறவர்கள் இப்படியெல்லாம் பேசும்போது உங்களுக்கு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த வலியை ஏற்றுக்கிட்டு அவள் அண்ணாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்குறார். ஒரு பிள்ளை தான் இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு பிள்ளை கொடுத்த உடனே அவள் என்ன சொல்லுகிறா? மலடியாக இருந்தேன், 7 பெற்றேன், 7 இன்னும் பிறக்கவே இல்லை, ஒரு பிள்ளை கிடச்சிச்சு, அந்த ஒன்றையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு.
கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறா 7 பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் சொல்லும்போது, யாரெல்லாம் திருப்தியாக இருந்து உங்களை பார்த்து எள்ளி நகையாடினார்களோ அவர்களின் கண்களுக்கு முன்பாகவே என்னை திருப்திப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை இங்கே இருந்து எடுத்து அவள் பாட்டு பாடுகிறார். ஆண்டவரே, திருப்தியாக இருந்தவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், பசியாக இருந்தவர்களை நீர் நன்மையினால் என்ன செய்து விட்டீர்? நிரப்பி விட்டீர். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவரால் நிரப்ப முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் தெரியுமா? பசி வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அழுத பிள்ளை தான் என்ன குடிக்குமா? பால் குடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா குழந்தைங்களை வளர்க்குற அம்மா, சரியா? எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லும், அழுகட்டுமே. இப்போ என்ன அழுது கண்ணீர் போக என்ன இருக்குமா? பிள்ளை இருக்கும். நல்லா கண்ணீர் வரட்டுமே. பசியாக இருந்தால்தான் கர்த்தர் நிரப்புவார். பசி உள்ளவர்களை ஆண்டவர் திருப்தியாய் அனுப்புகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மேரிக்கு தெரியும், என் ஆண்டவர் வித்தியாசமாக செயல்படுகிற ஆண்டவர். திருப்தியாக இருந்தவர்களுக்கே எல்லாம் கொடுக்கிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தில் திளைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கே எல்லாம் கொடுக்கிறவர் அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிறைய ராஜாக்களை தள்ளி விட்டிருக்கிறார், நிறைய ஜாம்பவான்களை தள்ளி விட்டிருக்கிறார். ஞானத்தில் பெரியவர்கள் என்று யாரெல்லாம் மார்தட்டினார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணியிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் சொன்னான், ஒரு நாள் மாலையில் அவன் அரண்மனை உச்சியில் உலாவி கொண்டிருக்கும்போது, நேபுகாத் நேச்சார் பாபிலோனின் மைட்டி கிங், அவன் பாபிலோனுடைய வல்லமையான ராஜா, சொல்லுகிறான், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா? என்னுடைய புத்தியினால், என்னுடைய கை சம்பாத்தியத்தினால் இதெல்லாம் நான் செய்தேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை அடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து ஏரோது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவனுக்குள்ள பெருமை வந்து விட்டது. நான் தான் இப்படி பிரசங்கம் பண்ணேன், கர்த்தர் ஏன் மூலமாக பேசினார் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனை அடித்தார். புழுத்து என்ன செய்தானா? செத்தான். வசனம் சொல்லுது, செத்தான். இன்றைக்கு யாரெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பலவானாக இருப்பது தப்பு கிடையாதுங்க. பலவானாக இருந்து ஏழ்மையானவனை, தாழ்மையானவனை சொல்லி கிண்டல் அடிக்கும்போது, நகைக்கும்போது ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில், நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல ஆண்டவர் யாரெல்லாம் பலவான்கள் என்று பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்வார்கள் என்றால், கர்த்தர் கொடுத்த பலத்தை, ஞானத்தை, கர்த்தர் கொடுத்த பணத்தை, கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளை வைத்து எதிராக யாரெல்லாம் செயல்படுவார்களோ அவர்களை எல்லாம் அவர்களின் ஆசனத்திலிருந்து தள்ளிவிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். பலவான், அவன்கிட்ட யாருமே போய் நின்று பேச முடியாது. பாஸ்டர், அவர்கிட்டலாம் யாரும் போய் பேச முடியாது பாஸ்டர், அவர் பேசுகிறது தான் பேசுவாப்புல, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? பலவானை தள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஏழ்மையானவர்களை, தாழ்மையானவர்களை, பசி உள்ளவர்களை நிரப்புகிற தேவன். ஏனென்றால் அவருடைய நாமம் என்ன? பரிசுத்தம் உள்ளது. பசியாக இருக்க ஆண்டவரே, 400 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து வருகிறார்கள், பசிக்குது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அவங்க எல்லாம் மோசேட்ட போய் கேட்காங்க, மோசே, நாங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு, அங்கே கூழ் கிடச்சிச்சு, வெங்காயம் கிடச்சிச்சு, கொம்மட்டிக்காய் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த வனாந்தரத்தில் என்னை கொண்டு வந்து போட்டிங்க, எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைக்குன்னு பார்த்தா சாப்பாட்டு கடையும் கிடையாது. வித்தியாசமாய் செயல்படுகிற ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 40 வருஷமும் போஷித்தார், திருப்தியாய் போஷித்தார். எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? கீழே இருந்து வரவில்லை, மேலேருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கு ஆகாரம் எங்கேருந்துங்க வருது? கீழேருந்து வருது. என்ன? கோதுமை, அரிசி, பருப்பு, இது எல்லாமே பூமியிலேருந்து விளையுது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு மட்டும் மேலேருந்து வந்துச்சு. எல்லாம் கீழே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் மேலேருந்து தர்றவர். ஆமென் சொல்லுங்களேன். மேலே பாருங்கள். நீங்களும் நானும் எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்க கற்றுக்கொள்ளணும். 5000 ஜனங்கள், 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள், வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஆண்டவருக்கு முன்னாடி. 3 நாள் ஆச்சு. சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்கள் பிரசங்கம்லாம் நல்லது தான், ஆனால் 9:30க்கு மேலே தாண்டாதீங்க, ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணா இவங்களென்னா அனுப்பி விட்டு சாப்பிட்டு சாயங்காலம் வரட்டுமா? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்களே சாப்பாடு கொடுங்க. எங்கே போய் கொடுங்க? கையில் இருக்கிறதோ 5 அப்பம் 2 மீன், இவ்வளோதான் இருக்குது. கீழே பார்க்காத, மேலே பார். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அவைகளை வாங்கி அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி திரும்பவும் அவர்கள் கையிலே கொடுத்து, இதை பிட்டு கொடுங்க, அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வித்தியாசமாய் போஷிக்கிற ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார் தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற பாதையிலிருந்து அல்ல,
நீங்களும் நானும் ஒரு வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து வரப்போகுது, அடுத்து 2-3 நாளில் இங்கே இருந்து இந்த தாயில் நன்மை நடக்கும். அப்படி அல்ல, ஆண்டவர் வித்தியாசமாய் செயல்படுகிறவர், மேலே இருந்து தருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு நல்லா தெரியுங்க, ஜெயம் எங்கேருந்து வரும் தெரியுமா? மேற்கிலும் கிழக்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கே இருந்து வருமா? கர்த்தரிடத்திலிருந்தே வரும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது அடிக்கடி யாரை பார்த்தான் தெரியுமா? அவன்கிட்ட இருக்க படை வீரர்களை பார்க்கல, ஏதாச்சும் பண்ணுங்களேன்டா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கல, ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். ஒரு இடத்துல சொல்லுகிறான் தாவீது சொல்லும்போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை எங்கே இருக்குது தெரியுமா? நீங்களும் நானும் அங்கே எங்கேயும் ஓடி அலைகிறோம். வானத்திலிருந்து வித்தியாசமாய் செயல்படுகிறவருங்க நம்முடைய ஆண்டவர். பரிசுத்தம் உள்ளவர் என்றால் அவர் மனிதர்களைப் போல செயல்படுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் வித்தியாசமாக செயல்படுகிறவர். மூன்றாவது, இந்த மேரியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் 54-55 வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நினைத்து ஆதரித்தார் என்றால். கவனிங்களேன், நம்ம இன்னைக்கு பாட்டு பாடுறோம், சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம். அவர் சொன்னாருன்னா சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த மேரி சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு சொன்னதை நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினார், எனக்கும் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ப்ராமிஸ் கீப்பர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். மனிதன் கொடுத்த வார்த்தைகள் தவறி போகலாம், மனிதன் கொடுத்த வார்த்தைகள் ஒருவேளை இல்லாமல் போகலாம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், வேறொன்றும் தெரியாது. அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டும்தான் செய்வார், அதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிறது அல்ல, ஆண்டவர் நினைத்து. மேரி சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் இரக்கம் செய்ய நினைத்து இஸ்ரவேலை ஆதரித்தார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார், அவர் வந்து பிசாசே உன் தலையை நசுக்குவார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த சத்துருவை, சாத்தானை, நமக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா தந்திரங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அழிக்க தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை இப்பொழுது ஆதரித்தார். ஆமென் சொல்லுங்களேன். மேரிக்கு என்ன தெரியும் தெரியுமா? எங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அதுக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவு டேஞ்சர் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனால் என் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் அவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கோலும் ஆண்டவருடைய தடியும் உங்களை தேற்றும். உங்களுக்கு ஏதாயிலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாயிலும் பேசியிருக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் சூழ்நிலைகளை பற்றி, ஊழியத்தை பற்றி, அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. நம்ப வைப்பார். நம்புகிறதற்கே ஏது இல்லையா ஆபிரகாமுக்கு? நம்புகிறதற்கு 1% கூட ஏது இல்லை, ஒரு காரணியும் இல்லை. அவனுக்கு சொன்னார் குழந்தை தருவேன்னு. 75 வயசாச்சு, 85 வயசாச்சு, 99 வயசாச்சு, சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஆனால் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிள்ளையை மட்டும் கொடுக்கல, பிள்ளை மூலமாக ஒரு தேசத்தை கொடுத்தார். தேசத்தை கொடுத்த ஆண்டவர் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். மோசே ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஜனங்களெல்லாம் பார்த்து மோசைக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, ஒருத்தனா ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார். இப்போ கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஆயிட்டோம், பெரிய தேசமாக மாறிட்டோம். இப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் எப்படி பெருகுவீர்களா? 1000 மடங்கு பெருகுவீர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏசு கிறிஸ்து வந்தார். ஏசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் இஸ்ரவேலர்களாய் எண்ணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தின் மூலமாய் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக எண்ணப்படுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. ஆண்டவர் ப்ராமிஸ் கீப்பர் என்பதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். மரியாளுக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர்
ப்ராமிஸ் கீப்பர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் இரக்கம் செய்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர், அதே நேரத்தில் உண்மை உள்ளவர். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், எவ்வளவு டேஞ்சர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்களும் நானும் ஆவியிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரியாள் அன்று இயேசுவை வயிற்றில் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவமானம். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், பைபிளை கையில் எடுத்தது நிமித்தம் உங்களுக்கு எனக்கு அவமானங்கள், நிந்தைகள், பலவித பொய்யான மொழிகளை உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் பேசுவார்களானால் கவலைப்படாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கல்டிவேட் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிக்க. ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய என் தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரண்டாவது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வித்தியாசமாக செயல்படுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அல்ல, மனிதர்கள் நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அல்ல. பலவானாக இருக்கிறானே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவன் பெரிய பலவானாக இருக்கிறானே, இவனை என்ன செய்யன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க. பலவானை அவன் ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவனைத்தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை கடன் பிரச்சனை பலவானை போல நிற்கலாம், வியாதி பலவானை போல நிற்கலாம். வலதுகரம் உயர்த்தி எது பலவான்னு உங்களுக்கு தான் தெரியும், அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவானை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இந்த தாழ்மையான நிலைமையை பார்த்து எங்களை எள்ளி நகையாடுகிற அந்த பலவான்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அடிக்கடி ஆண்டவரே ஆண்டவரே டார்ச்சர் பண்ணுகிற ஆண்டவரே பலவானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, யாருடைய மனசுக்குள்ள யாரையாயிலும் பற்றி அடிக்கடி எண்ணம் வருகிறதா? அவர்களை மன்னிக்க முடியாத அந்த பலவானை போல உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இருப்பார்கள் என்றால், அந்த பலவானை ஆண்டவர் ஆசனத்திலிருந்து தள்ளுகிற தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் என்கிற பலவானை ஆண்டவர் நடு கடலில் ஆழ்த்தி போட்டார். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள், உங்கள் தரித்திரங்கள், உங்கள் கேள்விகள், உங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரால் ஆழ்த்தி போட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நஷ்டங்களை கர்த்தர் மாற்ற முடியும், உங்கள் நஷ்டங்களை கர்த்தர் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பசித்தவர்களை திருப்தியாக்குகிறவரே, நாங்கள் அநேக முறை பசியில் ஆண்டவரே பூமியவே பார்த்துட்டோம். ஆண்டவரே, இனிமே எங்களுக்கு கற்றுத்தாரும், வானத்தை பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. வானத்தில் இருந்து தேவ தூதர்களின் அப்பம் எங்களுக்காகவும் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. ஆண்டவரே, இதை வச்சு என்ன செய்யன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக பரத்தில் இருந்து ஒத்தாசை வருவதாக, பரத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பரத்திலே அது உண்டாகிறது, உங்களிடத்திற்கு இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக வித்தியாசமாய் செயல்படுவீராக, என் வாழ்க்கையில் செயல்படுவீராக, என் ஊழியத்தில் செயல்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை நடத்தின பிள்ளைகள், அதற்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.